ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். கண்பார்ந்தவர்களே, நாம் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் அவர் மேலே தான் இருக்கிறது. அவரை நாங்கள் எல்லாவற்றிலும் நம்புகிறோம் என்று சொல்லுகிற விசுவாசத்தை விட பாருங்கள், இந்த விசுவாசத்தை தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் செய்கிறார்கள். நாங்களும் கடவுளை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். பாருங்கள், இதற்கு ஒருபடி மேலே பிசாசுகளும் விசுவாசம் நடுங்குகிறது என்று யாக்கோபிலே படிக்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறபடியினால். ஆகவே நம்முடைய விசுவாசம் ஏதோ கடவுளை நம்புகிறோம் என்கிற அந்த அளவிலே அல்ல, நாம் அவரை அளவு கடந்து நேசித்து இவர் ஒருவரே தேவனிடத்தில் வந்ததான தேவகுமாரன், இவரை நான் விசுவாசிக்கிறேன், இவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் இந்த பூமியிலே செய்து முடித்தார் என்று அந்த சிநேகத்தில் இருந்து வருகிற விசுவாசத்தின்படி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோமானால் அவர் சொல்லுகிறார், பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனிடத்தில் அளவு கூர்ந்து அன்பு கூர்ந்து அவரை விசுவாசிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை அளவு கடந்து நேசிக்கிறார். அவருடைய நேசத்துக்கு பாத்திரவான்களாய் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.